வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மத்திய அரசு தாக்கல் செய்த பட்ஜெட்டில் புதுச்சேரி வளர்ச்சிக்கு நிதி ஒதுக்காமல் புறக்கணித்ததை கண்டித்து திமுகவினர் அண்ணா சிலை முன்பு இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு பாஜக அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். திமுக அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமையில் நடந்த போராட்டத்தில் திமுக தலைமை கழக கொள்கை பரப்பு செயலாளர் சபாபதி மோகன் சிறப்புரையாற்றினர். இந்நிகழ்ச்சியில் பேசிய திமுக அமைப்பாளர் சிவா, மத்திய பட்ஜெட்டில் புதுச்சேரி முழுமையாக புறக்கணிக்கப்பட்டுள்ளது. நமது மாநிலத்திலிருந்து பல கோடி ரூபாயை வருவாயாக பெற்றுக்கொண்டு சில கோடியை மட்டுமே கொடுத்து எப்படி செலவு செய்வது என கூறுவதற்கு மத்திய அரசு யார் என கேள்வி எழுப்பினார். இதை தட்டி கேட்காமல் முதல்வர் ரங்கசாமி அமைதி காத்துக் கொண்டிருக்கின்றார். 2 நாட்களில் ஆளுநர் உரையும் 2ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்ய உள்ள நிலையில் பாஜகவின் 7 எம்எல்ஏக்கள் அட்டகாசம் செய்கின்றனர். பாஜகவின் 7 எம்எல்ஏக்கள் நாங்கள் இல்லாமல் எப்படி பேரவை நடக்கும் என்று சவால் விடுத்துள்ளனர். முதல்வர் தனது சுய கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்ள பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேற வேண்டும் என்று புதுச்சேரி மக்கள் விரும்புகின்றார்கள் என்றும் சிவா பேசினார். அவருக்கு செல்ல பிள்ளை சென்னை புதுவை ஈசிஆரில் ரயில் திட்டம் இடிந்து கிடக்குது. அதனை கட்ட நிதி உண்டா? திரு நல்லார் கோயில் திட்டம் உள்துறை அமைச்சராயன பட்ஜெட்டில் புதுவை காணும். பதில் சொல்ல பதில். அது அவர் மத்திய அமைச்சராக பொறுப்பெடுத்திருக்காரு. அவருக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. அவர் புதுச்சேரி நல்லது செய்யலான்ற எண்ணம் கூட இருக்கலாம் அவருக்கு. ஆனால் அவரை வற்புறுத்தி சொல்ல வச்சுருக்காங்க. இது போல் பாண்டிச்சேரி நீங்கள் ரயில்வே மந்திரி வந்து இருக்கிறீங்க, இந்த பட்ஜெட்டு போன பட்ஜெட் முழுக்க புதுச்சேரி மாநிலம் விடுபட்டுருது. தொடர்ந்து புதுச்சேரிக்கு குறைஞ்சது சின்ன செலவில் கூட்ஸ் கேரேஜ் ஒன்று ஆரம்பிக்கிறேன். நாங்கள் வெளியூர் பக்கத்தில் நகரப்பகுதி முழுக்க டிராஃபிக் ஆகிடுது. இங்கேருந்து பொருளை இறக்கி மற்ற பகுதியில் எடுத்து போட்டு கஷ்டமாகுது. குறிப்பாக சேதராப்பட்டு திருப்பணம் போன்ற தொழிற்பேட்டைக்கு போகிற பொருட்களையாவது அங்கே வச்சு எடுத்து போகலாம். நாங்கள் அதை கூட செய்யலை. அதனால் எதுவுமே அறிவிக்காது. நீங்கள் வந்ததுக்கு எல்லாரும் சொல்லிட்டு போகிற மாதிரி பிரதமரே சொல்லிட்டு போனார், ஆனால் செய்யலை. அதுமாதிரி நீங்களும் ஏதாவது சொல்லிட்டு போகணும்னு சொன்னாங்க. அதனால் அவர் சொல்லிட்டு போயிரு. நீட்டுக்கும் மாநில அந்தஸ்துக்கும் தனி தீர்மானம் கொண்டு வர சொல்லி ஏதாவது இந்த சட்டமன்றத்தில் நீட்டுக்கும் மாநில அந்தஸ்துக்கும் இது வரைக்கும் 14 முறை, அதில் நானே 8 முறை இருந்துருக்கிறேன். நீட்டுக்கு 3 முறை போட்டு அமிச்சோம். இது வரைக்கும் அது டெல்லிக்கு போகலன்றது தான் உண்மையான தகவல். அந்த கவலை ரங்கசாமிக்கு தான் இருக்கும். மரியாதைக்குரிய புதுச்சேரியுடைய முதலமைச்சருக்கு தான் அந்த கவலை இருக்கும். ஏன் அந்த ஃபைல் அங்கே போவே இல்லை? மாநில அந்தஸ்து போட்டக்கூடிய ஃபைல் ஏன் அங்கே போவே இல்லை? ஏன்னா பார்லிமெண்ட்டில் ஒரு கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ கேட்ட கேள்விக்கு அந்த பதில் தான் சொல்லியிருக்காங்க. எங்ககிட்ட அது போல பேப்பர் எதுவும் வரலாம் தான் சொல்லியிருக்காங்க. புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட பெரிய வாய்க்கால் பாலம் அமைக்கும் பணி திமுக கழக துணை அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் பூமி பூஜை செய்து மார்ச் மாதம் துவக்கி வைத்தார். என்பிசிசி ஸ்மார்ட் சிட்டி பணியின் கீழ் பெரிய வாய்க்கால் மற்றும் பாலம் சீரமைப்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளையில் வாய்க்காலில் குப்பைகள் அடைத்திருக்கின்றது. இதனால் கொசுக்கள் அப்பகுதியில் சுற்றி சுற்றி மக்களை வாட்டி வதைக்கின்றது. செய்தி அறிந்த சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் பாலம் சீரமைப்பு பணிகளை நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அங்கு வந்த பொதுப்பணி நீர்ப்பாசன பிரிவு உதவி பொறியாளர் மதிவாணன் அவர்களிடமும் என்பிசிசி ஒப்பந்ததாரர் ஊழியர்களிடமும் பணிகளை தாமதப்படுத்தாமல் விரைந்து வேகமாக முடித்து தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து திபுராயப்பேட்டை கிராம சுகாதார மருத்துவ நிலையம் சென்று டாக்டர் ஆனந்தி, ஆய்வாளர் ஜெயா அவர்களை நேரில் சென்று சந்தித்து கொசுவால் நோய் பரவும் அறிகுறிகள் காரணமாக பொதுமக்கள் வருகின்றார்களா என்று கேட்டறிந்தார். அங்குள்ள மக்களையும் நலன் விசாரித்தார். பின்னர் நீர்ப்பாசன பிரிவு செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் அவர்களிடம் அலைபேசியில் தொடர்பு கொண்டு விரைந்து வாய்க்கால் பாலம் சீரமைப்பு காரணம் மூலம் ஏற்பட்ட அடைப்புகளை காலம் தாமதம் செய்யாமல் விரைந்து சுத்தம் செய்து கொடுங்கள் என்று கோரிக்கை வைத்தார் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள். அவரின் கோரிக்கை ஏற்று இன்று வாய்க்காலில் இருந்து நெகிழி மற்றும் குப்பைகளின் அடைப்புகள் யாவற்றையும் இளநிலை பொறியாளர் சங்கர் அவர்களை தன்னுடன் அழைத்துக் கொண்டு பாதித்த பகுதிகளில் தன் நேரடி பார்வையில் பணிகள் நடைபெற கூறி தன்னுடனே அழைத்து சென்றார். 2 தினங்களில் யாவற்றையும் சுத்தம் செய்து கொடுப்பதாக அதிகாரி கூறினார். 2 தினங்களில் தூர்வாரி முடிப்பது சிரமம் என்றும், நீங்கள் முடித்து தரும் 2 நாட்களும் நான் நேரில் வந்து ஆய்வு மேற்கொள்வேன் என்றும் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் தூய்மை பணிகளை மேற்கொள்ளும்படி துரிதப்படுத்தினார். மேலும் தண்ணீரை வெளியேற்றும் பொழுது குழாய் அமைத்து வெளியேற்றும்படி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் அறிவுறுத்தினார்.
அவருடன் திமுக தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் ராஜு மற்றும் நிசார், மாநில சிறுபான்மை துணை அமைப்பாளர் நோயல், கிளை செயலாளர்கள் காலப்பன், விநாயகமூர்த்தி, ஈசாக், ராகேஷ், கழக சகோதரர்கள் பக்தவச்சலம், சரவணன், மோரேஸ், சித்தார்த் ஆகியோர் உடன் இருந்தார்கள். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட RC13 செல்லிப்பட்டு சாலையில் செல்லிப்பட்டு கிராமம் மற்றும் விநாயகம்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள பழுதடைந்த பாவடிவ வாய்க்காலை சீரமைக்கும் பணிக்கு புதுச்சேரி பொதுப்பணித்துறையினரால் திட்டம் தயாரிக்கப்பட்டு அரசாணை பெறப்பட்டு பணி தொடங்க திட்டமிடப்பட்டு ரூபாய் 29.39 லட்சத்திற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்ட செயற்பொறியாளர் சுந்தர்ராஜ், உதவி பொறியாளர் ஸ்ரீனிவாசராம், இளநிலை பொறியாளர் தமிழரசன் மற்றும் கிராம பிரமுகர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், ஊர் பொதுமக்கள் என திரளாக கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர். தமிழக பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் சமூக விரோதிகளால் வெட்டி கொல்லப்பட்டார். அவரின் நினைவேந்தல் நிகழ்ச்சி புதுச்சேரி மாநிலம் திருவண்டார்கோவில் பகுதியில் அனுசரிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில தலைவர் மூர்த்தி, மாநில பொதுச் செயலாளர் புருஷோத்தமன், மாநில பொதுச் செயலாளர் அலங்காரவேலு, மாநில பொருளாளர் ராமமூர்த்தி, மாநில துணைத் தலைவர் பாத்திமா ராஜ், செயற்குழு உறுப்பினர் பாண்டியன், மாநில செயலாளர் செயற்குழு உறுப்பினர் முருகன், சங்கர், வழக்கறிஞர் சுரேஷ், ஆம்ஸ்ட்ராங்கின் திரு உருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் அப்பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டார்கள். புதுச்சேரியை சேர்ந்த சென்னை உயர்நீதிமன்ற கூடுதல் அரசு வழக்கறிஞர் ராமச்சந்திர மூர்த்தி அவர்களின் 25ஆம் ஆண்டு தனது வழக்கறிஞர் பணியை சீரும் சிறப்புடன் செய்து வந்தார். இதில் அரசு மற்றும் தனியார் துறையில் ஆலோசகராகவும் பல வழக்குகளில் திறன்பட செயல்பட்டு வெற்றி பெற்றுள்ளார். இதனை பாராட்டி வாழ்த்தும் விதத்திலும் இன்று ராமச்சந்திர மூர்த்தி அவர்களின் ஜூனியர் வழக்கறிஞர் சார்பில் கொண்டாடப்பட்ட 25ஆம் ஆண்டு வழக்கறிஞர் பணி தொடரும் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலாளர் ஜான்குமார் எம்எல்ஏ, எதிர்க்கட்சி தலைவர் சிவா எம்எல்ஏ, சட்டமன்ற உறுப்பினர்கள் KSP ரமேஷ், தக்ஷணமூர்த்தி என்கின்ற பாஸ்கர், சம்பத், ரிச்சர்ட் ஜான்குமார், நுகர்வோர் நீதிமன்ற நீதிபதி முத்துவேல், சட்டசபை செயலர் மற்றும் சபாநாயகர் தனி செயலர் தயாளன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன், வன்னியர் பாதுகாப்பு இயக்கம் நிறுவனர் மற்றும் தலைவர் செந்தில் கவுண்டர், புதுச்சேரி வழக்கறிஞர் சங்க தலைவர் CT ரமேஷ் மற்றும் சங்க நிர்வாகிகள், மூத்த வழக்கறிஞர் ராமலிங்கம் என NR காங்கிரஸ் பிரமுகர் ராம் முனுசாமி, மருத்துவர்கள் சரவணகுமார் மற்றும் மித்ரா மருத்துவமனையின் மருத்துவர் முத்துக்குமார் மற்றும் காவல்துறை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர்கள், காவல் கண்காணிப்பாளர்கள், ஆய்வாளர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள், தொழிலதிபர்கள், ரோட்டரி கிளப் நிர்வாகிகள், நண்பர்கள், பத்திரிகை துறை நண்பர்கள் கலந்து கொண்டு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். மற்றும் இந்த விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் இவர்களின் கைகளால் 25ஆம் ஆண்டு வழக்கறிஞர் பணியினை தொடர்ந்து 25 இளம் வழக்கறிஞர்களுக்கும் மற்றும் காவல் நிலையங்களில் நீதிமன்ற 25 காவலர்களுக்கும் சட்ட புத்தகம் மற்றும் உபகரணங்கள் அடங்கிய பேக் வழங்கப்பட்டது.
புதுச்சேரி மாநிலத்திற்கு பொறுப்பு ஆளுநர் என்ற நிலை மாற்றி 3 ஆண்டு காலத்திற்கு தனி துணைநிலை ஆளுநர் மத்திய அரசால் நியமிக்கப்பட்டுள்ளார். தற்பொழுது நியமிக்கப்பட்டுள்ள துணைநிலை ஆளுநர் அவர்கள் நம் மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கும் மாநில அந்தஸ்து பிரச்சினை, மத்திய நிதிக்குழுவில் புதுச்சேரியை சேர்ப்பது, புதுச்சேரி மாநிலத்துக்கான கடன் தள்ளுபடி உள்ளிட்ட பிரச்சினைகளை மத்திய அரசிடம் நேரடியாக எடுத்துக் கூறி பிரச்சினைகளை தீர்க்கும் தகுதி உடையவராக இருப்பார் என நம்புவதாக கூறினார். மேலும் முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஆண்டு தெரிவித்தது போன்று இலவச சைக்கிள்களுக்கு பதிலாக ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ரூபாய் 6000 வீதம் வங்கியில் பணமாக செலுத்த வேண்டும் என்றும், போலி ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டதில் நீக்கம் பெற முறைகேடுகள் நடந்துள்ளதால் மீண்டும் இந்த துறை மூலம் இலவச அரிசி வழங்கினால் மிகப்பெரிய முறைகேடுகள் நடக்க வழிவகுக்கும். புதிதாக வரக்கூடிய துணைநிலை ஆளுநர் இதில் நேரடியாக தலையிட வேண்டும் என கூறினார். புதுச்சேரியில் தற்பொழுது நிலவி வரும் ஆளும் கூட்டணி அரசின் விரிசலை பயன்படுத்திக் கொண்டு பல அரசியல் கட்சியினர் ஆட்சி மாற்றத்திற்கு தேவையான நடப்பு முயற்சியில் இறங்கியுள்ளனர். இதனால் புதுச்சேரியில் ஸ்திரத்தன்மை உருவாகியுள்ளது. எனவே முதலமைச்சர் அவர்கள் தனது கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை தன்வசம் வைத்துக்கொண்டு ஜனநாயக முறையில் ஆட்சியை கலைத்துவிட்டு மீண்டும் தேர்தலை சந்திக்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கூறினார். புதுவை மாநில முன்னாள் முதல்வரும் நகர தந்தை என்று போற்றப்படும் ஏதுவார் குபேர் அவர்களின் பிறந்தநாளை ஒட்டி காங்கிரஸ் கட்சி சார்பாக பாரதி பூங்கா அருகே உள்ள அவரது சிலைக்கு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. இதில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி மற்றும் காங்கிரஸ் கட்சி மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். தொடர்ந்து அப்பகுதியில் இருந்த பொதுமக்களுக்கு இனிப்புகளும் வழங்கப்பட்டது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கட்சி சார்பில் 13வது மாநில செயற்குழு கூட்டம் புதுச்சேரியில் நடைபெற்றது. தமிழ்நாடு மாநில பொதுச் செயலாளர் முகமது யாசிர் தலைமையில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை சேர்ந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கட்சியின் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டார்கள். இந்த கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதன்படி முகமது நபியின் கருத்துக்களை நாடு முழுவதும் பரப்புரை செய்வது என்றும், தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக பாஜக ஆட்சியில் உள்ளவர்கள் இந்திய இறையாண்மைக்கு எதிர்மறையான கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர், அவர்களுக்கு கண்டனத்தை தெரிவித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில செயலாளர் முகமது யாசிர், இஸ்லாமியர்களை அச்சுறுத்தும் வகையில் பாஜகவை சேர்ந்தவர்கள் இந்திய இறையாண்மைக்கு எதிர்மறையான கருத்துக்களை தெரிவித்து வருவதற்கு கண்டனம் தெரிவித்தும், இதனை கூட்டணியில் உள்ள சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமாரும் கண்டிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர், புதுச்சேரியில் உள்ள முஸ்லிம்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் 3% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பாண்டிச்சேரியின் 125 ஆண்டுகள் பழமையான சர்க்கிள் தி பாண்டிச்சேரி கிளப் 2024 ஜூலை 26, 27 மற்றும் 28 ஆகிய தேதிகளில் மூத்த இரட்டையர் டென்னிஸ் போட்டியை மிக பிரம்மாண்டமாக நடத்தியது. இந்த நிகழ்வு மாபெரும் வெற்றி பெற்றது மற்றும் தென்னிந்திய முழுவதிலும் இருந்து 170க்கும் மேற்பட்ட டென்னிஸ் விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டார்கள். இந்த நிகழ்ச்சியை முன்னாள் IAS அதிகாரி பாபு நல்லாம் சதீஷ், சர்க்கிள் டி பாண்டிச்சேரி தலைவர் சதானந்தன், செயலாளர் பிரகாஷ், ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரி மேத்யூ, டென்னிஸ் கேப்டன் செந்தில்குமார், ஒருங்கிணைப்பாளர் மனோஜ் மற்றும் கமிட்டி உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் இந்த போட்டியில் 30, 40, 50 வயது பிரிவினர்களுக்கிடையே போட்டி நடைபெற்றது. இதில் முதல் பரிசினை 30 வயது பிரிவில் சுந்தர் தாஸ் மற்றும் ஆப்ரஹாம் ஆகியோரும், 40 வயது பிரிவில் செந்தில் மற்றும் சதீஷ் ஆகியோரும், 50 வயது பிரிவில் ஜெய்சங்கர் மற்றும் விஷ்ணு ஆகியோர் வென்றனர். மேலும் இரண்டாம் பரிசினை 30 வயது பிரிவில் மனோஜ் மற்றும் 40 வயது பிரிவில் முத்து மற்றும் 50 வயது பிரிவில் பிரகாஷ் ஆகியோர் வென்றனர். இதில் ஏராளமான பார்வையாளர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள்.
புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் ஸ்ரீ உதயம் நாட்டியாலயா பரதநாட்டிய பள்ளி சார்பாக இறையருள் நாடகம் மற்றும் பரதநாட்டிய அரங்கேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு அரங்கேற்றத்தை துவக்கி வைத்து மாணவர்களின் நடன நிகழ்ச்சியை பார்வையிட்டார். மேலும் மதர் குளோரி கல்வி குழுமத்தின் தலைவர் அந்துவான் அவர்களின் மகள் ஆலமன் பிலாமினா அவர்கள் நடனத்தையும் பார்வையிட்டு மாணவியை அமைச்சர் நமச்சிவாயம் வாழ்த்தி பூங்குத்து கொடுத்து பொன்னாடை அணிவித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி ரெயின்போ நகர் பகுதியில் புனித ஜான் மேரி வியானி ஆலயத்தின் ஆண்டு பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக மாலை சிறப்பு திருப்பலி நடத்தப்பட்டது. தொடர்ந்து ஆலய வளாகத்தில் உள்ள கொடிமரத்தில் அன்னை உருவம் பதித்த கொடியை புதுச்சேரி கடலூர் மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ் காலிஸ்ட் கொடியை ஏற்று திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டார்கள். மேலும் இந்நிகழ்ச்சியில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கத்தின் உதவியாளரும் காங்கிரஸ் கட்சியின் சிறப்பு அழைப்பாளருமான வினோத் உட்பட ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். சர்வதேச மனித கடத்தலுக்கு எதிரான உலக தினமாக ஜூலை 30 ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. அதன்படி இந்த ஆண்டு மனித கடத்தலை தடுப்போம் என்ற மைய கருத்தை முன்வைத்து மனித கடத்தல் அல்லது மனித வணிகம் ஒரு கொடுமையான குற்ற செயலாகும். ஒரு வணிகத்தில் வாங்குபவர், விற்பவர் மற்றும் வணிக பொருள் இருப்பது போல் மனித வணிகத்தில் மனிதர்கள் வணிக பொருளாக்கப்பட்டு விற்கப்பட்டு சுரண்டப்படுகின்றார்கள் என்ற கருத்தை முன்வைத்து புதுச்சேரி க்ளூனி சகோதரிகள் சார்பில் விழிப்புணர்வு நிகழ்வு பாண்டி மெரினா கடற்கரையில் நடைபெற்றது. இதில் மனித கடத்தலை தடுப்போம் என்பதை வலியுறுத்தும் வகையில் பேரணியும் தொடர்ந்து விழிப்புணர்வு நாடகம், துண்டு விழிப்புணர்வு, துண்டு பிரச்சுரம் விநியோகித்தல் உள்ளிட்டவைகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை க்ளூனி சகோதரிகள் செய்திருந்தனர். முத்தியால்பேட்டை சோலைநகர் வடக்கு பகுதி ஆடி மாத திருவிழாவை முன்னிட்டு சோலைநகர் பகுதியில் கபடி போட்டி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பாஜக மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில் குமரன் கலந்து கொண்டு கல்பாக்கம் பகுதியை சேர்ந்த அணிக்கும் பழையாறு அணைக்கும் கபடி போட்டியில் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஊர் பஞ்சாயத்துக்காரர்கள், பாஜக ஊடக பிரிவு மாவட்ட தலைவர் MR சரவணன் மற்றும் பாஜக நிர்வாகிகள் ராம்குமார், சமுஜா மற்றும் பலர் கலந்து கொண்டார்கள். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஊர் இளைஞர்கள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.